சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் சன் டிவிலே போட்டாலும் போட்டுருவாங்க. எப்படி இருக்கு ராயன் படம் 50th மூவி தனுஷோடது? ராயன் படத்தை பொறுத்தளவு சன் பிக்சர் ஆடியோ ஃபங்க்ஷன் எவ்வளவு பிரம்மாண்டமாக, அதுமாரி தனுஷாருடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து பவர் பாயிண்ட், அது ஓரளவுக்கு ஆவரேஜ் தான், பெருசாக போல். அப்போவுமே அவர் சொன்னார், வெற்றிமாறன்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, டைரக்ஷன்லாம் வேண்டாம் நடிங்க. அப்போ ரசிகரும் சந்தோஷப்பட்டாங்க, எப்பா பரவாயில்லப்பா. அந்தளவுக்கு மொக்க பவர் பாண்டி, ஐயோ அந்த வண்டியை தூக்கிட்டு ஓடுவார் யார், ராஜகிரன் உட்கார முடியல. அப்போ ரொம்ப நாள் கேப் விட்டு பண்ணுறாரு ராயன். சன் பிக்சரு, எஸ் சூர்யா, பிரகாஷ்ராஜ், ஏஆர் ரஹ்மான். அப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஓகே, நல்ல ஒரு படம் தரமாக. டேரக்டர் ஃபேமிலி வேறு சொல்கிறாரு, டேரக்டர் ஃபேமிலினா செல்வராகவன், புதுப்பேட்டை என்ன படம், 7G காலனி என்ன படம். அப்போ இந்த அளவுக்குலாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சார் அவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ பட்ஜெட்டு, தனுஷாரோட கெட்ட பேர வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு 4-5 நாளாக இன்றைக்கெல்லாம் விடிய தூங்கலை, சரியான ஒரு படத்தை பார்க்க போகிறோம், பயங்கரமாக பேச போகிறோம் அப்படின்னு வந்து ஓப்பனிங் அப்படி போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா சமுத்திரம் படம்னு ஒன்று இருக்குது, நம்ம சரத்குமார் படம். 3 அண்ணன் ஒரு தங்கச்சி அப்படியே எடுத்து வச்சுருப்பாங்க. சீனு பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை, ஜெயிலரை கூட விடலை, பாஷா, அப்புறம் வட சென்னை, இதில் உள்ள சீனுகளை ஃபுல்லாக நிறைய பெர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலருடைய பெர்ஃபார்மன்ஸ். ரஜினி சார் அப்படியே வேலை கொட்டுறது, அங்கே வெட்டுறது, இங்கே குத்துறது, அதான் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ இப்படி நம்ம வந்து ஓப்பனிங்கில் இருந்து கிளைமேக்ஸ் வர அப்படியே பையன் நான் வந்துட்டே போகுது. எப்படி நம்ம நல்லா சொல்ல முடியும்? இன்னொன்று சொல்கிறேன், 3 அண்ணன் ஒரு தங்கச்சி, நல்லா கேட்டுடுங்க. எஸ் சூர்யா கூட சேர்ந்து குத்துறாப்புல, அண்ணனை வந்து குத்தி அப்படியே வெறி ஆயிட்டு, என்னடா சீனு இது எப்படி நம்புற மாதிரி இருக்குதே. பார்த்தேன் தனுஷார், நம்ம என்ன வேற ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோமோ, மேலே பார்த்தேன் தனுஷார் அங்கே வேற ஸ்க்ரீனில் இருக்கிறார். இருந்தால் உண்மையிலே போயிருப்பேன், சார் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? எப்படி நீங்கள் வந்து இந்தியன் 2ல் அப்பா அம்மாவை காட்டி கொடுப்பாங்களா யாராவது? கொஞ்சம் நினச்சி பாருங்க பார்ப்போம். அப்போ இது குத்துன உடனே முடிஞ்சது படம். ஆஹா என்னடா ஸ்க்ரீன் பிளே இது. அதுவும் அண்ணன் பொத்தி வளர்க்குறாப்புல 2 தம்பி. சமுத்திரம் படம் பார்த்தீங்களா, இதுதான் தங்கச்சி. அசகார அண்ணனை 2 பேர் குத்துறாம்பாரு கத்தியை வச்சுட்டு, அப்படியே தலையை பிச்சுட்டு, இது செய்து தனுஷார் பக்கத்தில் எங்கேயும் இருந்தால் காலில் விழுந்துருப்பேன். நம்ம அடுத்தலாம் நீ டைரக்ஷன் பண்ணாதீங்க சார், நல்லா இருப்பீங்க. யாருக்குன்னே பவர் பாண்டியிலேருந்து நாங்கள் மீண்டு வரல. அப்புறம் இன்னொரு 50வது படங்க, நல்ல ஒரு டைரக்டர் வெற்றிமாறன்ட்ட கொடுத்து, இல்லை அவங்க அண்ணன்ட்டே கொடுத்து, புதுப்பேட்டை 2, ஆடுகளம், பொல்லாதவன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே, நல்ல டேரக்டர். 50வது படம். இப்போ விஜய் சேதுபதிக்கு எப்படி மகாராஜா செம கிட்டு, அழகா பெர்ஃபார்மன்ஸ் அமைதியாக பண்ணியிருப்பார், அதாங்க படம். அப்போ இவ்வளோ கூட்டணி சேரும் போது கதையை வந்து செலக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அவர் தானே பண்ணுறாரு, அதான் இல்லை அதுதாங்க அவர் பண்ணும்போது கூட்டணி வெயிட்டான ஒரு கம்பெனி இருக்குது, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லங்கிறார் யார், சன் பிக்சர். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு நல்ல ஆள்களை கூட வச்சு, ஏன் அந்த விமர்சனம் பண்ணுறாங்களா இவங்களே நீங்கள் கூட வச்சுக்கலாமே, நல்லா இது எப்படி இருக்குது இந்த படம். ஒரு 10 பேர்ட்டு நீ கதை சொல்லவும் தப்பு இல்லையே. இதில் வேறு அவர் சன் டிவி அவர் கலைஞர்கிட்ட போய் கதை சொன்னாராம், அவர் எப்படி பார்த்துட்டு படம் கதை என்ன கதை அப்படிலாம் ஃபீல் பண்ணாராம் ஆடியோ ஃபங்க்ஷனில். இதெல்லாம் ஓவர் பில்டப்னு சொல்லலாம். அவர் நினச்சிருப்பாரு எல்லா பிடிச்சிட்டு கழுவி ஊற்றி ஐயோ வேண்டான்னு ஓடின கதை. சன் டிவி கொடுக்குறா சும்மையாக கொடுப்பாங்க. ஜெயிலரில் எத்தனை கோடி சம்பாதிச்சாங்க. நான் அப்புறம் கூலி அவன் மாமனார், சரி ஏதோ வந்துட்டான், ஒரு 30,000 ரூபா, எப்படி 30 கோடி ரூபா எப்படி போடாலும் பரவாயில்ல தான் கொடுத்துருப்பாரு. பக்கத்தில் நம்பர் 1 பணக்காரங்க. இந்த கதையெல்லாம் கேட்டு அவர் நல்லா இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்துருப்பாரா? இதெல்லாம் வேறு பில்டப்பு. எனக்கு இந்த கதையை அவர் கேட்டு சூப்பராக இருக்குன்ட்டார், வச்சுட்டார். அவர் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வரலையே, போடா இதெல்லாம் ஒரு எப்படி இந்த மாதிரி நிறைய சொல்லலாங்க. ராயன் படத்தை பொறுத்த அளவுக்கு நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்து எப்படி போகுது படம்? அப்படியே சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷம் போனதே தெரியல. ஏன்னா அவனுக்கு ஒரு 10 நிமிஷம், 3 அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு ஒரு சாங்கு. இவர் ஓப்பனிங் எல்லாருக்கும் 10 நிமிஷம் வைக்கிறாரு. எல்லோரும் ஓப்பனிங் வராங்க போகிறாங்க, சாமி கும்பிடுதாங்க, எப்படி எல்லா சீன், அதான் எல்லா படத்துலையும் உள்ள சீனு. சமுத்திரம் படம் அதான் சொன்னானே, தங்கச்சி கல்யாணம், உடனே பொண்ணு கேட்க வராங்க தங்கச்சியை, என் சொத்தை பூரா என் தங்கச்சியை கொடுத்துருந்தேன். அப்படியே சமுத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரத்குமார் சொத்தை பூரா. இதுதான் லைன் 1 லைன். அதே மாதிரி ஒரே கொலை, இவன் அவனை கொள்ளுறான், இவனை கொள்கிறான், எஸ் சூர்யாவை கொள்றாரு. திடீர்னு எஸ் சூர்யாட்ட 2 தம்பி போய் சேர்ந்துருந்தாங்க. மொத்தமாக கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 நிமிஷம் ஹோலி பண்டிகை கொண்டாடுதான். இவன் அவனை குத்திக்கிட்டு இருக்கான், இவனை குத்துறான், தம்பியை இவர் குத்துறாரு. அவர் தங்கச்சி திடீர்னு வில்லியா பூலாந்தேவி ஆயிருதா, அருவாள் தூட்டி எல்லாத்தையும் வெட்டார். இதெல்லாம் எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும், கேவலமாக இருக்குங்க ராயன் படம்.
என்ன கதை எப்படி ரெடி பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் நினச்சா எப்படி பிரமாண்டமான ஒரு படங்களை கொடுக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க. கம்பெனி பணம் எத்தனை கோடி வேணாலும் ஆர்டிஸ்ட் அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் உள்ளே வந்திருக்கிறாரு. சினிமா செய்தி தொடர்பாளராக என்னால் சீரணிக்க முடியல. அவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு சின்ன படம் போன ட்ரிப்லாம் ஒரு படம் வந்து பார்த்தோம். ஏன்னா 7G ஏதோ ஒரு படம் இல்லை பேட்டி கொடுக்கலங்க. படம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம். அப்போ உங்களுக்கு இவ்வளோ வாய்ப்பு கிடைச்சியும் ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு படத்தை, எல்லா படத்தில் உள்ள கதையை எடுத்து ஒரு படம் எப்படி ரசிகரமாக ஜெயிலரை கூட விட்டு வைக்கல. அப்படியே ரஜினி சார் பண்ணதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதான் சொல்ல வரேன். எல்லாரும் ரஜினிகாந்த் ஆயிட முடியுமா? என்ன சொல்கிறீங்க? பொண்ணை கொடுத்தாச்சு, ஓகே. இதுக்கு மேலே அவரே மாதிரியே வீட்டை சொத்தை வாங்கியாச்சு, பொண்ணை வாங்கியாச்சு. எப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸும் அதே மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பாஷா படத்தில் உள்ள ஒரு சீன் இருக்கும். அந்த ஆட்டோ உள்ளே போவார்ல, ஆட்டோ எது நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு வான்னு சொல்லுவார்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கும். அதே மாதிரி இவர் கதவெல்லாம் அடைச்சிட்டு என் பேக்ரவுண்டு ஒன்று தெரியுமா, இல்லை நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன். யாரு நம்ம நாராய், என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, உன் தம்பியை நான் உள்ளதெல்லாம் விட மாட்டேன்னு உட்காந்து சோடா பாட்டில் அடிச்சிருவாப்ல. அதுவும் நிறைய படத்தில் உள்ள சீனு. சோடா பாட்டில் பாரில் உட்காந்து சோடா பாட்டில் ஒரு அடி. அதே நம்ம நாராயணன் தான் ஒரு குட்டி புள்ளியில் வச்சிருப்பாங்க. அந்த சீனு குட்டி புள்ளியில் நம்ம நாராயணன் காரி துப்பிட்டு உட்காருவார்ல, பீர் பாட்டில் ஒரே அதே மாதிரி ஒரு சீனு. அப்படியே தம்பி ஸ்டேஷனுக்கு போவாப்புல, நான் கேஸை வாபஸ் வாங்க சொல்லுவானு. இப்போ வாபஸ் வாங்குறது வருவார். என் தம்பியை வந்து கேஸை வாபஸ் வாங்கிடும். நான் சொத்தே காலியானாலும் பரவாயில்ல, வாபஸ்லாம் வாங்க முடியும், உன் தம்பியை உள்ள அடைக்க போகிறேன். இவர் உடனே எல்லா கதையும் அடைச்சிட்டு அப்படியே பாஷா படத்தில் மாதிரி நீ உயிரோடு இருக்க மாட்டேன், எனக்கு இன்னொரு மோகம் இருக்கு. ஆடா பாவில, அப்பவும் தனுசார தேடினா எங்கடா இருக்க நீ? காலில் விழுந்து இனிமேல் டேரக்ஷன் பண்ணாதான் சொல்லுறது தான். வேற என்ன பண்ண முடியாது? வர நம்மளால முடிஞ்சது அதானே. சினிமாவை காப்பாற்றுறதுக்காடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இது மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய முடியல தம்பி, ஓடலான் இருக்கு. யாவது கதவை திறந்துருக்கா ஓடிலான்னு பார்த்தா எங்கே விடுறாங்க? அதெல்லாம் உட்காந்து பார்த்தா ஆகணும். கதவை பூட்டி போட்டு தான் போயிருந்தாங்களே, போகக்கூடாது. அளவுக்கு ராயன் படம் ரொம்ப கேவலமாக இருக்குது தம்பி. கொளுத்திருக்கணும், வெளியே விட்டாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வெறி ஆகுது. இன்னும் கொஞ்சம் நல்ல ஆட்களை வச்சு, நல்ல ஒரு ஆக்ஷன் டேரக்டர்லாம் வச்சு ஒரு வித்தியாசமான ஒரு கதையை. ஏன்னா 50வது படம் மியூசிக் அந்த அளவு உயிரை கொடுத்து பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், அழகாக பண்ணிடுவாங்க. RRலாம் பயங்கரமாக இருக்கு. சாங் 2 சாங் நல்லா இருக்கு. S.A. சூர்யா நல்லா நடிச்சிருக்கிறாரு. அவங்க அண்ணன் செல்வராங்கலாம் பயங்கரமாக முடிஞ்சிருக்காங்க. கதை இல்லைங்கும் போது இது எல்லாமே நமக்கு மூஞ்ச சுளிக்குது. என்னடா இது? அந்த நடிப்புலாம் வெளியில் வர மாட்டேங்குது. எப்படி நீங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு 500 வகை டேஸ்ட்டாக போட்டாலும் உப்பு இல்லைனா உப்பு போட்டால் தானே அதெல்லாம் வெளியில் வரும். அந்த அளவு தான் ராயன் இருக்குது. சன் பிக்சருக்கு ஒரு ஏமாற்றம் தான். சன் பிக்சருக்கு தயவுசெய்து இப்போ ஒரு போய்ஸ் கார்டெலாம் வீடுலாம் கட்டியிருக்காராமே தனுசு, அது அடவு வச்சு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கு. சன் டிவிக்கு தான் நஷ்டம் தான் வரும். இது 50 கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன் இது உங்கள் பேனலில் எடுக்க வேண்டியது? ஏன்னா காலா நீங்கள் எடுத்தவங்க தானே. காலான்னு உங்கள் மாமனாரை வச்சு எடுத்து பல கோடி சம்பாதிச்சிங்களா? அப்போ இந்த படத்தை நீங்களே டேரக்ஷன் பண்ணிக்க வேண்டியதுனா எதுக்கு எல்லா ப்ரொடியூசரும் நீங்கள் போகணும்? அப்போ இழுச்சவா போடாதுன்னு தெரிஞ்சு கலாநிதி மாறன் துப்பவும் முடியாமல் முழுங்கவும் முடியாது அப்படியே உட்காந்துருப்பாரு. மேடா மொக்க கதையை சொல்கிறானே. மாமனார் வேறு ஜெயிலர் பல ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டோம், 500 கோடிக்கு மேலே சம்பாதிச்சிட்டோம். 2வது கூலின்னு ஒரு படம் போயிட்டுருக்குது. இவனை இல்லைன்னு சொன்னால் அவன் மாமனார் ஏதோ தப்பாக அனுப்பிச்சு, சரி என்ன இளவையாக ஒரு 50 கோடி ரூபா போடுவான், சூப்பராக இருக்கு அப்படிதான் சொல்லியிருப்பார். அங்கே அதான் நடந்திருக்கும். இது ஆடியோ ஃபங்க்ஷனில் ஓவர் பில்டப்பு. கலாநிதி மாறன் என் கதையெல்லாம் கேட்டு ஐயோ அப்படின்னாரு இப்படின்னாரு, அடுத்த செல்வராகவும் நீங்கள் தான், அடுத்த வெற்றிமாறன் நீங்கள் தான், அவங்க தூசி கூட தனுசார் நீங்கள் வர முடியாது நினச்சிக்கிட்டு. இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது ராயன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் சன் டிவிலே போட்டாலும் போட்டுருவாங்க. அவ்வளோதான் தம்பி, ஒன்றும் முடியல. படவும் முடியல. ஒளியங்க மாதிரி தேட்டரை விட்டு போகலான்னு பார்த்தா லாக் பண்ணிட்டாங்க. எங்கே போட முடியும்? சரி ஃபுல்லாக பார்ப்போம், எல்லாம் இன்டர்வெல்லாம் ஓடிட்டு போனோம். அது அளவுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? தனுசாரை பார்த்தா கேள்வி கேட்கணும். 2-3 கேள்வி. என்ன சார் நல்லா பண்ணியிருக்கலாமே, புதுப்பேட்டை 2 நீங்கள் பண்ணியிருக்கலாமே செல்வராகவனை வச்சு. என்ன சொல்கிறீங்க? இல்லை வெற்றிமாறன் 2 படம் இட்டு கொடுத்தாரு. ஆடுகளம், பொல்லாதவன். அவர்கிட்ட யார் இங்கே 50வது படம். என்ன சொல்கிறீங்க? விஜய் சேதுபதிக்கு எப்படி அமைஞ்சுதோ மகாராஜா, அதே மாதிரி என்ன சொல்கிறீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி ஒரு மொக்க கதையை போட்டு அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு. நன்றி, வணக்கம். ராமையா சரோஜராஜ், சினிமா செய்தி தொடர்பாளர். ராயன் படம் சுமாராக தான் இருக்குது. லாக்கு. தனுசார் டேரக்ஷன் நீங்கள் பண்ணாதீங்க, நடிப்பில் கவனம் செலுத்துங்க. அடுத்த அளவு ஹாலிவுட் அப்படியே நீங்கள் பில்டப் பண்ணுங்க. ஹாலிவுட் மூத்த மகனை சூப்பர் ஸ்டார் ஆகுங்க, இளைய மகனை உங்களை மாதிரி நடிக்க வைங்க. இதோட என்ன வேணும்? பொண்ணையும் கொடுத்து சிங்கக்குட்டி மாதிரி 2 பேரனை வச்சுருக்கிற ரஜினி சார், இதோட என்ன வேணும்? என்ன சொல்கிறீங்க? அதனால் ஒரு அன்பான வேண்டுகோள், தனுஷ் சார் டேரக்ஷன் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் கனவு கூட கண்டுறாதீங்க. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? நன்றி, வணக்கம்.